இப்போ நாம எக்ஸாம்பிள் சென்டென்சஸை பார்க்கலாம். அதாவது பார்ட்டிசிப்ஸ் வை எப்படி ஒரு சென்டென்ஸ்லையும் பர்ஃபெக்ட் டென்ஸை எப்படி சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Ich bin nach Berlin gereist. See, reisen அது என்னவா இங்கே சேஞ்ச் ஆயிருக்கு, gereist. ஓகே, பார்ட்டிசிப்ஸ் வை அது எங்கே இருக்குது, எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் இருக்குது. அப்போது செகண்ட் பிளேஸில் அதாவது ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஹாபன் அதாவது ஹாபன் இல்லைனா ஜைன் சொன்னேன். இங்கே கெரைஸ்டுன்றது வேர்போட மீனிங் மோஷனில் இருக்கிறதால இப்போ நம்ம ஜைனோட கான்ஜுகேஷனை இங்கே செகண்ட் பிளேஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட மீனிங் என்னன்னு பாருங்கள். ஐ ட்ராவல்டு டு பெர்லின். ஓகே, பார்ட்டிசிப்ஸ் இல்லை, அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. Ich bin zur Uni gefahren. சி ஃபாரன் தான் இங்கே கெஃபாரனில் இருக்குது, அதாவது இது இர்ரெகுலர். ஸோ கெஃபாரன் பார்ட்டிசிப்ஸ் வை இட்ஸ் இந்த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் இருக்குது. செகண்ட் பிளேஸ் திருப்பியும் ஃபாரன்னா என்ன, டு ட்ராவல், டு ரைட், டு ட்ரைவ், அதான மீனிங். ஸோ மோஷனில் இருக்குது வேர்போட மீனிங். ஸோ நம்ம இப்போ ஹாபன் இல்லைனா ஜைன் தானே இங்கே யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். இதோட மீனிங்கை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போது ஜைனுடைய கான்ஜுகேஷனை இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ வென்ட் டு யூனிவர்சிட்டி. ஸோ நீங்கள் பாஸ்ட் ஈவெண்ட்ஸில் பேசுகிறதால ஐ வென்ட் டு யூனிவர்சிட்டி இதை இப்படி தான் இந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Ich habe Fußball gespielt. ஓகே, Ich habe Fußball gespielt. Spielen அப்படின்னா டு ப்ளே. ஸோ பார்ட்டிசிப்ஸ் வை வந்து எப்படி எழுதணும், gespielt. ஓகே, ஸோ வாட் இஸ் அ verb I have used here? Sein and habenோடதை யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். இப்போ நான் habenன்ற verb conjugation இங்கே எடுத்திருக்கேன். ஏன்னா spielenனா டு ப்ளே தானே. வேர்போட மீனிங் வந்து ஒன்றும் மோஷன் பேஸ்டில் இல்லையே, அதாவது ரெஸ்ட் பிளேஸில் இல்லாமல் லைக் எல்லா இடத்துலையும் மூவிங்லேயே இருக்க மாதிரி, லைக் கம்மிங், கோயிங், அந்த மாதிரி மீனிங்கில் இருக்கிறது மட்டும்தான் ஜைன் கான்ஜுகேஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ கெஸ்பீல்டுன்றது அது ஒன்றும் மூபிள் இல்லை, ஜஸ்ட் பிளேயிங் தானே மீன் பண்ணுது, புரியுதுங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ எங்கள் ஹாபனோட வேர்ப் கான்ஜுகேஷனை செகண்ட் பிளேஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் அன் இங்கிலீஷ் மீனிங் இங்கே? ஐ பிளேட் ஃபூஸ்பால். ஓகே, ஐ பிளேட் ஃபூஸ்பால். இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்பார் வேர்பனை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். Sie hat die Wurst eingekauft. Einkaufen அப்படின்னா ஷாப்பிங்னு அர்த்தம். ஸோ eingekauft இட்ஸ் அ செப்பரபிள் வேர்ப். ஸோ நடுவில் அந்த ஜி வந்துடுச்சு, ரூல் அப்ளை ஆகியிருக்கு. ஸோ இது வந்து பார்ட்டிசிப்ஸ் வை ஃபார்மேட்டில் எழுதியிருக்கோம். இது எப்போ எங்கே எழுதுவோம், எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் தான் எப்போவுமே எழுதுவோம். ஸோ இதை இங்கே யூஸ் பண்ணதால் நம்ம ஹாபனோட வேர்ப் கான்ஜுகேஷனை இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஷாப்பிங் தானே மீன் பண்ணியிருக்கு, அது ஒன்றும் மோஷன்லேயே இருக்கிற மாதிரி வேர்போட மீனிங் வரல. ஸோ அதனால் ஹாபனோட வேர்ப் கான்ஜுகேஷனை நம்ம செகண்ட் பிளேஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட இங்கிலீஷ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷீ பாட் த சாசேஜ். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம வந்துட்டு இது வரைக்கும் என்ன பார்த்தோம், பார்ட்டிசிப்ஸ் எல்லாம் எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டோம். ஹாபன் அண்ட் ஜைனோட வேர்ப் கான்ஜுகேஷனை இந்த வேர்போட மோஷன் பேஸ்ட் மீனிங்காக இருந்தால் ஜைன், மோஷன் பேஸ்டாக இல்லைன்னா அதை ஹாபன் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டோம். அண்ட் எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு இதை பற்றி இப்போ ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு கிராமர் பார்ட்டோடு நான் பார்க்கலாம்.